ஈரோடு பஸ் ஸ்டாண்டு முன்னே தேவையில்லாம இடம் இல்லாதனால இங்க நிப்பாட்டுறாங்க. போர்டு வைங்க வேணாம்னு சொல்லலாம், அந்த ஸ்பேஸை கொடுத்துட்டு வைங்க தான் சொல்றேன். எதுவுமே கொடுக்காம எங்க நிப்பாட்டுறது சொல்லுங்க பார்க்கலாம். போர்டு வச்சிருக்காங்க, ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் தானே கடைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல உள்ள போறாங்க. அடுத்த வண்டி வரும்போது அவங்க என்ன பண்றாங்க, சரி அந்த வண்டி நிறுத்திருக்காங்க நம்ம நிறுத்துறதுக்கு என்ன அப்படின்னு அவங்க நிறுத்துறாங்க. ஒருத்தர் பண்ற தப்புனால தான் எல்லாரும் பண்றாங்க. பட் ஆனா வண்டி எங்க நிறுத்துவாங்க, பஸ் வச்சு விட போறாங்க. அப்படிங்கும்போது அந்த நியர்பைல வண்டி எங்க நிறுத்திட்டு போறது, ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் தானே அப்படின்னு எல்லாரும் நினைச்சு நிறுத்துறதா. அப்படி ஒரு 4 பேர் நினைக்கும் போது 40 பேர் அப்படி பின்னாடி வந்து வண்டி நிறுத்தும் போது டிராஃபிக் ஃபுல்லாக தான் செய்யும். கடைக்கு வராங்க, எங்க நிறுத்திட்டு வருவாங்க, இங்க தான் நிறுத்துவாங்க. அதுக்குன்னு ஒரு பேஸ் கொடுத்தா நிப்பாட்டி வந்துருவாங்க. இங்க இடங்களா இருக்காது. நீ கடையில நிறுத்தக்கூடாது, அப்புறம் வேலை செய்ய நிப்பாட்டுவாங்க. ரோட்ல இங்கே நிறுத்த முடியாது, அவங்க முன்னாடியே நிப்பாட்டுவாங்க. இதை நீங்க தனியா ஒரு ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா அது நிப்பாட்டிடுவாங்க. அவங்க வேலை செய்யறவங்களுக்கும் பஸ் ஸ்டாண்ட் உள்ள போயிட்டு வரவங்களுக்கும் கொடுத்துட்டா பிரச்சனை இல்ல. இப்ப இந்த சைடு வர்றவங்க போறவங்களும் இடங்கள் இருக்காது, போலாம் வரலாம். அந்த கார்னர்லாம் பாத்தீங்கன்னா சும்மா தான் இருக்கு. பார்க்கிங் மாதிரி பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் நிறுத்திட்டு போறவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். சில மக்கள் அவங்களையும் சொல்ல முடியாது, கவர்மெண்ட்டும் சொல்ல முடியாது. என்னன்னா அதுக்கு ஒரு இது தீர்வுனா தனியா ஒரு இடம் கொடுத்துட்டா நிப்பாட்டிடுவாங்க. ஈரோட்ல பஸ் ஸ்டாண்ட்ல மட்டும் தாங்க இப்படி இருக்கு. மற்றபடிக்கெல்லாம் இங்க எல்லாமே நீட்டா தான் இருக்கு.